சின்ன மருமகள் டுடே எபிசோட். சேது ஈஸ்வரி போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்குறாங்க. என்னாச்சு? அப்படியே டாக்டர் நடந்த விஷயத்த சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போகும், அப்பப்போ ஏதாச்சும் வரீங்கன்னா கூட்டிகிட்டு வாங்க. சரி ஓகேன்றாங்க. பார்த்து வரக்கூடாதா, இப்படி ஆகிப்போச்சு அப்படின்றாங்க. பார்த்து தான் வந்து சேது இப்படி ஆயிடுச்சு, சரி வாங்க போகலான்றாங்க. அப்புறம் தமிழ் அவங்களுடைய அத்தி வெளியே வராங்க. நீங்கள் இதுக்காக ஸ்கேன் ரூமை விட்டு வெளியே வந்தீங்கன்றாங்க. அங்கே இருக்கலாம், நான் குழந்தைய பார்க்க ஆசையாக இருந்தேன், ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சிருச்சு சேதுன்றாங்க. என்னது முடிஞ்சிருச்சா அப்படின்றாங்க. ஆமாம், நான் குழந்தைய பார்க்கறதுக்காக காத்துட்டு இருந்தேன், நீ அதுக்குள்ளே எப்படி ஸ்கேன் எல்லாம் முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. இல்லை குழந்தைய பார்க்கணும். இல்லை சேது மறுபடியும் வந்து ஸ்கேன் எடுக்க முடியாதா, அப்பப்போ குழந்தைய வந்து ஸ்கேன் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து குழந்தை வந்து ஸ்கேன் பண்ண அந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் பாரு அப்படின்றாங்க. சேது அந்த வீடியோ பார்த்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க சேது. அதுக்கப்புறமா என் குழந்தைய பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு தமிழும் அவங்களுடைய அத்தையும் ஃபீல் ஆகுறாங்க. அப்போ ஹாஸ்பிட்டல் உள்ள நடந்த விஷயத்தை நினச்சி பார்க்குறாங்க. டாக்டர் கிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி போய் சொல்ல வச்சுருப்பாங்க. வேற ஒரு லேடி செக் பண்ணிவிட்டு அந்த ஒரு வீடியோவை வந்து தமிழுக்கு ஸ்கேன் பண்ண மாதிரி எல்லாம் மெர்ஜ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் நினச்சி பார்த்து என்னைக்கு உண்மை தெரிய வருதோ தெரியலன்னு ஃபீல் ஆகுறாங்க. அப்புறமா வீட்டுக்கு போய் அந்த வீடியோவை வீட்டில் காமிச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. சேதுவுடைய அம்மா பேரே வைக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு சந்தோஷமா வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரி உள்ள போறாங்க. அவங்களுடைய பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்கு அப்பவே போகாதுன்னு சொன்னேன், கேட்டியாமா? இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டேன்னு சொல்றாங்க. நான் ரெஸ்ட் இருக்கிறேன், டயர்டா இருக்குன்றாங்க. அப்புறமா தமிழுடைய அம்மா வராங்க. என்ன ஆச்சுன்னு கேட்கவும் நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.